எல்லாமே 70 லட்சத்துலேருந்து 85 லட்சத்துக்குள்ளே இருக்க கார்கள் தான் இங்கே இருக்கிற எல்லா கார்களுமா. ஆட்டோ கியர் அதில் எல்லாமே இருக்குது. இதோட விலை கிட்டத்தட்ட 87 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. ஒரு ஜீப் மாடலில் குட்டியான ஒரு கார், சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. வாவ், செம்மையாக இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது சன்ரூஃப். கீ ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க, புஷ் ஸ்டார்ட் இல்லை, கீ ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கும் யாழ்ப்பாணம் ஸ்மார்ட் கிங்ஸ்லாம் நிற்கிறோம். இங்கே புது கார்கள் மீண்டும் இறக்குமதி ஆயிருக்கு. எக்கச்சக்க கார்கள் இருக்குது. குறைஞ்ச விலையிலேருந்து கூடிய விலை விற்கிறது, லட்சங்கள்லேருந்து கோடிகளில் விற்கிற வரைக்குமான கார்கள் இங்கே வந்திருக்கு. புதுசாக கணக்காக கார் எல்லாம் வந்திருக்கு. இந்த பிளாக் கலர் கார் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த கார்கள் கணக்காக கார்கள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ என்னென்ன கார்கள் வந்திருக்கு, இப்போ என்ன விலையில் இருக்குது, விலைகள் எதுவும் மாற்றம் இருக்கா என்றதை இந்த வீடியோட பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் என்னென்ன வாகனங்கள் வந்திருக்கு, இப்போ என்ன விலையில் விற்கிறாங்க, விலைகள் எதுவும் மாற்றம் இருக்கா, கார்களோட ஃபங்க்ஷன்கள் என்னென்ன என்ற எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். இது வந்து டயட்சு என்ற கார். இது வந்து டயட்சு கம்பெனியாண்ட டாஃப்ட் என்ற ஒரு கார். செம்மையாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஜீப் மாடலில் குட்டியான ஒரு கார், அழகாக இருக்குது. நல்ல பிளாக் கலர், செம்மையான ஒரு பிளாக் கலர் கார் உண்டு. இந்த காருக்குள்ளே இப்போ தான் நான் முதல் பார்க்குறேன். இந்த கார் இப்போ தான் இங்கே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், புதுசாக வந்திருக்கு. நல்லா இருக்குது, ஸ்பேஸ் அதுகள் செம்மையாக இருக்குது. புஷ் ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே பவர் ஷட்டர் அதில் அப்படியே இதில் இருக்குது. எல்லாமே ஆட்டோ கியர். ஓகே, டிஸ்பிளே வந்து இதில் டிஜிட்டலில் இல்லை, சும்மா நார்மலான டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றது ஒரு மானிட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. யா, பின்னுக்கு நல்ல இட வசதி இருக்குது. ஸ்பேஸ் செம்மையாக இருக்குது. பின்னுக்கு அந்த ஸ்பேஸ் சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. வாவ், செம்மையாக இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது சன்ரூஃப். மேலேருந்து பார்த்தா தெரியாதுல்ல, சன்ரூஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. விலை என்னென்னு தான் தெரியலை. அழகான ஒரு காராக இருக்குது. அந்த ஜீப் மாடல் ஜீப் கார்கள் விருப்பப்படுறாங்களுக்கு நல்ல ஒரு கார். ஓகே, பின்னுக்கான ஸ்பேஸ் தான் கொஞ்சமாக குறைவாக இருக்குது. டிக்கி ஸ்பேஸ் கொஞ்சம் குறைவு. இந்த அளவு தான். அழகாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு குட்டி ஃபேமிலி ஒன்றுக்கு ஏற்றதான ஒரு காராக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து டாஃப்ட் என்ற கார். அழகாக இருக்குது, பார்க்க அழகான ஒரு காராக இருக்குது. பிளாக் கலரில், இந்த கலரும் சூப்பராக இருக்குது, செமையான ஒரு காராக இருக்குது. இது வந்து டைஹெட்சு மிராய் என்ற கம்பெனியான கார். வந்து இதில் வந்து 70 லட்சத்துலேருந்து 85 லட்சத்துக்குள்ளே இந்த கார்கள் எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே 70 லட்சத்துலேருந்து 85 லட்சத்துக்குள்ளே இருக்க கார்கள் தான் இங்கே இருக்கிற எல்லா கார்களுமா. எல்லாமே இவங்களோட மிராய், அவங்களோட அந்த கம்பெனியான கார் தான். மிராய் வந்து எல்லாருக்கும் தெரியும் தானே. அது கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக நல்ல ஓட்டத்தில் இருக்க, நல்ல ரீச்சாக இருக்க ஒரு கார்கள். இது எல்லாமே 70லேருந்து 85 லட்சத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியான கார்கள் தான். டைஹெட்சு என்ற ஜப்பான் மாடல் கார். இது எல்லாமே ஜப்பான் கார்கள் தான். மிராய் ஜப்பான் டைஹெட்சு மிராய் என்ற இந்த கம்பெனி கார்கள் எல்லாமே 85 லட்சத்துக்குள்ளே, 70லேருந்து 85 லட்சத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்சம் வித்தியாசத்தில் கலர்ஸ்கள் வெள்ளையில் இருக்குது, ப்ளூவில் இருக்குது, ஒரு ஆஷ் கலரில் இருக்குது, இப்படி எல்லாமே இருக்குது. உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இது வந்து டைஹெட்சு மிராய் கம்பெனியான கார், ஜப்பான் கார் தான். ஆட்டோ கியர் தான், புது கார் தானே. 2025 மாடல், புது மாடல் தான். கீ ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க, புஷ் ஸ்டார்ட் இல்லை, கீ ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது என்னத்துக்கு? ஓகே, பவர் ஷட்டர் கொடுத்துருக்காங்க. நாலு சைடும் பவர் ஷட்டர் கொடுத்துருக்காங்க. 4 கதவுக்கும் பவர் ஷட்டர் இருக்குது. ஸோ பவர் ஷட்டர் இருக்குது. இதில் ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 சைடும் 4 ஸ்பீக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 ஸ்பீக்கர் இருக்கு. என்னப்பா எல்லாம் ஓகே. இதுவும் அதே தான், சேம்
டைஹெச்யூ என்ற அந்த அந்த கம்பெனியாண்ட ஜப்பான் கம்பெனியான கார் மிராய். பெரும்பாலும் எல்லாருக்கும் இப்போ ரீசெண்ட் டைமில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் தான். நல்ல ஒரு கார், புதுசாக இருக்குது, இப்போ புது மாடலில் வந்திருக்கு, விலை குறைஞ்ச கார். இப்போ நாங்கள் புது கார்கள் வாங்கணுமெண்டா அப்படி 80-90க்கு மேலே போகணுமெண்டா இது வந்து 85 70லேருந்து 85க்குள்ளே இங்கே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா புது கார் வந்து. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க, புதுசாக அதுவும் பார்க்குறீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கணக்கா கார்கள் இருக்குது, இந்த கார்கள்லேயே கணக்கா கார்கள் இருக்குது, கணக்கா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மார்ட் கிங்ஸில் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே இதுகள் மட்டும் இல்லாமல் எல்லா கம்பெனியான கார்களும் இருக்குது. டொயாட்டாண்ட, சுசுக்கிண்ட. இது வந்து நாங்கள் முதல் பார்த்தது வந்து மிராய், டைஹெட்ஸுண்ட மிராய் காரில். அங்கே ஒன்று பார்த்து நாங்கள் ஜீப் மாடல் மாதிரியான ஒரு கார் ஒன்று நல்லா இருந்துச்சு, அது அழகாக இருந்துச்சு, அதுவும் புதுசாக வந்துருந்துச்சு. இந்த மிராய் கார்கள் வந்து பெட்ரோலும் நல்லா பாவிக்கக்கூடிய மாதிரியான ஒரு கார்கள் தான். விலையும் குறைவு, மிச்சதோட பார்க்கும்போது விலைகளும் ரொம்பவே குறைவு. அதே வகையில் பெட்ரோலும் கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு 25 கிலோமீட்டர் மட்டும் போகக்கூடிய மாதிரியான ஒரு கார் தான். பெட்ரோல் பாவிக்கக்கூடிய மாதிரியான கார்கள் எதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றது இங்கே டொயாட்டோ கம்பெனியான கார்கள்லேருந்து எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு ப்ரௌனும் இல்லை, ஒரு ஆஷ் கலர் மாதிரியான கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது. வாவ், எல்லாருக்கும் யாரிஸ் கார் தெரியும் தானே, ஜப்பான் கார், டொயோட்டா கம்பெனியாண்ட. வா, பின்னுக்கு ஸ்பேஸ் பாருங்கள், செம்மையான ஒரு ஸ்பேஸோட இருக்குது, நல்லா இருக்கேன். 4-வே கேமரா கொடுத்துருக்காங்க, 4-வே கேமரா கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு. இது வந்து டொயோட்டோ கம்பெனியாண்ட பேஷோ என்ற கார், 2025 மாடல் கார் தான் பேஷோ. வாவ், நல்லா இருக்கு. வாவ், நல்ல இன்டீரியர், நல்லா இருக்கு, துணி ஃபுல்லாகவே. ஓகே, ஓட்டோ தான் 2025 மாடல், புது மாடல் கார். இது வந்து பேஷோ, டொயோட்டோ கம்பெனியாண்ட பேஷோன்ற மாடல். நல்லா இருக்குது, ஸ்பேஸ் அது நல்லா இருக்குது, நல்ல இட வசதி இருக்குது, நல்ல ஒரு கார். யா, டிக்கி ரூமும் ஓகே, பெரிய அளவு இல்லாமல் நார்மலான ஒரு வெகனார் அதுகளுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு அளவில் இருக்குது டிக்கி ரூம் வந்து. இது வந்து டொயோட்டோ கம்பெனியாண்ட பேஷோ என்ற கார் வந்து ஒயிட் கலரில் இங்கே இருக்குது. 4-வே கேமரா கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு, ஆட்டோ கியர் அதில் எல்லாமே இருக்குது. இதோட விலை கிட்டத்தட்ட 87 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. 2025 மாடல் தான், விலைக்கு எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். 87 லட்சம் ரூபாய்க்கு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டொயாட்டோண்ட பேஷோ, ஜப்பான் கார், டொயோட்டோ கம்பெனியாண்ட பேஷோ கார். இதில் ஒரு ஒயிட் கலர் கார் ஒன்று நிற்கிது. ஸோ உங்களுக்கு தேவை பார்க்க போகிறீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்டீரியர் எல்லாமே நல்ல நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ தேவைப்படும் பட்சத்தில் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள். 4-வே கேமராவோட இந்த கார் வந்திருக்கு. இன்டீரியர்லாம் நல்ல பிளாக் கலரில் கொடுத்தாங்க, கார்பன் பிளாக். இது ஃபுல்லாக உள்ள இன்டீரியரும் பிளாக் கலரில் இருக்குது, அழகாக இருக்குது, நல்ல ஸ்டைலான நல்ல ஒரு ரிச்சான ஃபீலோடு இந்த கார் இருக்குது. மேலே சன்ரூஃப் ஒன்றும் கொடுத்துருக்காங்க, அவசியமாக இருக்குல்ல, சன்ரூஃப் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இப்படி மூடியும் விடலாம், நாங்கள் இழுத்து மூடக்கூடிய மாதிரி. நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, ஒரு வடிவான கார். வெளியில் ஒரு ஜீப் மாடல் மாதிரியான ஒரு மாடலில் இருக்கிற ஒரு கார் தான் இது. நல்லா அழகாக இருக்குது, ரொம்ப ஒரு பெரிய கிராண்டான ஒரு கார் மாதிரி இருக்குது. ஆனால் இதோட விலை வந்து கிட்டத்தட்ட 86 லட்சம் ரூபாய் தானா. நல்லா இருக்குது, இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, வித்தியாசமான ஒரு ஸ்டைலில். பெருசாக பார்க்கல எனக்கு, நான் முதல் இந்த இப்படி ஒரு கார் வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் போட்டதாகவும் இல்லை நினைக்கிறேன். ஒரு ஜீப் மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்க கார் உண்டு, ஸ்டைலாக இருக்குது, நல்ல கெத்தான ஒரு காராக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க, எப்படி ஒன்று தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 86 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.